ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். உங்களை எல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்தது தான் நான் வ்ளாகாக வந்து ஷூட் பண்ணியிருக்கேங்க. லாஸ்ட் வீக் அங்கங்கே நடந்தது எல்லாம் வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ப்ராபப்ளி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே வ்ளாக் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மயாவுக்கு பர்த்டே வருதுங்க. ஸோ அந்த வ்ளாகையுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வெனஸ்டேங்க. பசங்க 2 பேரும் அத்தை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்க. அவருமே வந்துட்டு லஞ்சுக்கு வரலைன்னு சொல்லிட்டாரு. அதனால் வீடே வந்து அமைதியாக இருந்தது. இருந்தாங்கன்னா நிற்கவே நேரம் இருக்காதுங்க. அடிச்சுட்டு ஒரே சத்தமாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் பொக்குன்னு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட முந்தின நாள் கொத்தமல்லி தலையில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு 5 ரூபாய்க்கு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் வாடினது. இவருக்குன்னே பார்த்து எடுத்து கொடுத்துருப்பாங்க போல். அதனால தான் வந்து மேக்ஸிமம் நான் இவரை காய்கறி வாங்குறதுக்கே அனுப்புறது இல்லைங்க. அதனால நானே இன்றைக்கி போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க. கொஞ்சம் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா வந்து மத்தியானம் அவங்க யாருமே இல்லாதனால வெறும் ரைஸ் மட்டும் வச்சு தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேங்க. நைட்டுக்கு வந்து பசங்க வந்துடுவாங்க. எங்கள் 2 பேர்த்துக்குமே கூட செய்யணும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு மத்தியானமும் நல்லா சாப்பிடாதனால நைட்டுக்கு வந்து விருந்து. யாருக்குங்கிறீங்க? எனக்கே தான். அதனால எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ஏதாவது டெசர்ட் மாதிரி சாப்பிட்லான்ட்டு ஒரு ஆசையாக இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி வந்து தெரமிசு வந்து ட்ரை பண்ணேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் வந்துட்டு நான் இது ஸ்டார்பக்ஸில் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி இன்றைக்கி வீட்டில் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. அதில் ஒரு பேக்கெட் வந்துட்டு நல்லா அடிகனமான பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸை ஊற்றினோம்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக திரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம காட்டன் துணியில் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு சீஸ் மாதிரி கிடைக்குங்க. அதுதான் வந்து மாஸ்கர்போனே சீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்துட்டு நல்லா ஓவர் நைட் நமக்கு டைம் இருந்ததுன்னா நல்லா ஓவர் நைட் வச்சிட்டிங்கன்னா நமக்கு காலையில் வந்து நல்ல கெட்டியான சீஸ் வந்து கிடச்சிடும். நான் வந்து ஒரு 2 to 3 hours தாங்க வந்து வச்சுருப்பேன். நல்லா இந்த மாதிரி காட்டன் துணியில் வந்து சுற்றிட்டு மேலால் ஒரு கல்லையும் வச்சு கீழே ஒரு பிளேட் வச்சிங்கன்னா அந்த வேக் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் வந்து அந்த தட்டில் கலெக்ட் ஆகிக்கும். நம்ம அப்படியே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. அது வந்து கொஞ்சம் கெட்டியும் ஆகும். ஸோ வந்துட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 முட்டை தான் வந்து எடுத்திருக்கேங்க. நான் எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து செய்வேன். ஸோ இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 பேத்துக்கு வந்து நம்ம இந்த டெசர்ட் வந்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 முட்டையை வந்து எடுத்துருக்கேங்க. இதில் மஞ்சள் தனியாக வெள்ளை தனியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரே ஒரு யோக் தான் வந்து போட்டேன். பட் வந்துட்டு நல்லா வந்து இது திக்காக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். அதனால வந்துட்டு 2 யோக் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அது கூட வந்துட்டு ஒரு 10 கிராம் கேஸ்டர் சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேஸ்டர் சுகர் தான் வந்து ஆட் பண்ணணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் சர்க்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. சர்க்கரை வந்து கொஞ்சம் நல்லா சின்னதாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த சர்க்கரை வந்து யூஸ் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம வெண்ணிலா எசன்ஸு ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் வந்துட்டு நம்ம மஞ்சள் தனியாக வெள்ளை தனியாக பிரித்து எடுத்தோம் இல்லைங்களா, அதில் வெள்ளை கூட வந்துட்டு ஒரு 30 கிராம் சர்க்கரை வந்து மறுபடியும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மஞ்சளில் வந்துட்டு 10 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு 30 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 தனித்தனியாக பீட் பண்ணிவிட்டு 2 ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதில் வந்துட்டு ஒரு 30 கிராம் மைதாவும் 5 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த பிஸ்கெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த லேடி ஃபிங்கர்னு சொல்லுவாங்க, அது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்துட்டு நமக்கு அந்த தெரமிசுவில் அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இது. சப்போஸ் இந்த மாதிரி ரொம்ப பெருசாக வந்து நம்மளால் பண்ண முடியலன்னா இந்த பிஸ்கெட்டுக்கு பதிலாக நம்ம வந்து நார்மல் ரஸ்க் வைக்கலாம், நார்மல் பிஸ்கெட் வைக்கலாம், வெண்ணிலா கேக் கூட வந்து நம்ம வைக்கலாங்க. அதுவும் வந்துட்டு ஆனால் ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் செய்யல பர்ஃபெக்டாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ நான் வந்துட்டு அந்த பிஸ்கெட் வந்துட்டு நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு பவுடர்ட் சுகரால் கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 5 to 10 மினிட்ஸ் வந்து வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் ராட் 2மே ஆனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ரிச்சான டெசர்ட் தாங்க. அதனால் வந்துட்டு நம்ம
க்ரீமு, முட்டை இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்து சேர்ப்போம். இப்போ நான் ஒரு முட்டையோட மஞ்சள் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து 15 கிராம் சர்க்கரையை போட்டுட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம இது அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். லைட்டாக வந்து குக் ஆனால் தான் வந்து நம்ம சாப்பிட முடியும். அதனால் வந்துட்டுங்க இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். கூட வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தோம்ல மாஸ்கர்போனே சீஸு, அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செஞ்ச மாஸ்கர்போனே சீஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 கிராம் கிட்ட வந்து வருங்க. நான் ஒரு பேக்கெட் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்ததுனால. இப்போ வந்துட்டு நம்ம அந்த கஸ்டர்ட் மாதிரி செஞ்சுருந்தோம்ல, யோக்கில் வந்து சர்க்கரையை அந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணோம்ல, அதையும் வந்து இது கூடயே மிக்ஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோங்க. கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். நம்ம வந்துட்டு இந்த பிஸ்கெட் நம்ம வந்து இல்லை இதை வந்து நம்ம செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ரஸ்க் யூஸ் பண்ணலாம். நார்மலாக அந்த மேரிகோல்டு பிஸ்கெட் இருக்குது இல்லைங்களா, அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கர்போனே சீஸ், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறம் அந்த யோக்கில் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டிருந்தோம்ல அந்த ஃபில்லிங், அவ்வளோதான். அது மட்டும் அதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்லிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சம் சிம்பிள் தான். நீங்கள் பிஸ்கெட் வந்து செய்யலின்னா ரொம்பவே வேலை மிச்சமாயிரும். ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாகவே வந்து நான் பிரியாணியும் வந்து செஞ்சுருந்தேங்க. சரி ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணான்னு சொல்லிவிட்டு பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெங்காயம், இன்றைக்கி வந்து நான் மலபார் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கேரளா ஸ்டைலில் இருக்கிற தம் பிரியாணி மாதிரி நம்ம சீரக சம்பா ரைஸ்லேயே வந்து செய்கிறதுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு நிறைய வெங்காயம் வேணும். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே வந்துட்டு அதுலேயே எழுதியிருப்பேங்க என்னென்ன வந்து ஆட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் தயிர், தேவையான அளவுக்கு உப்புங்க. சும்மா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா, ஒரு 4 to 5 பச்சை மிளகா, நல்லா காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு அதையுமே வந்துட்டு கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு புதினா, கொத்தமல்லி தழை அதையுமே வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த சிக்கனோட வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம வச்சோம்னா நல்ல உப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேலை சிம்பிள் தான். இப்போ கடைசியாக வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், அதுலேயும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா பெசரி விட்டுட்டு இதை நம்ம வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் நமக்கு டைம் இருந்ததுன்னா நல்லா ஊற விட்டோம்னா நல்ல மசாலா வந்து பிடிச்சிக்கும். இப்போ வந்துட்டு நான் உடனே செய்கிற மாதிரி தான் இருந்ததுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் நான் குக்கரில் ஏற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஓரளவுக்கு சிக்கன் வந்து வெந்திருக்கணும். இப்போ ரைஸை வந்து நம்ம தனியாக வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நம்ம தண்ணியில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு, அப்புறம் நம்ம ரைஸ் ஊற வச்சுருந்தோம்ல அதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருப்பேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பாதிக்கு மட்டும் வேக்காடு விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ரெண்டையும் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட மலபார் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஃப்ரைட் ஆனியன்ஸ் கூடயே வந்துட்டு கொஞ்சமாக முந்திரி, திராட்சையும் வந்துட்டு நான் அந்த எண்ணெயிலே வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. அதையும் வந்துட்டு நம்ம மேலால் வந்து தூவி விட்டுக்கலாம். ஒரு லேயர் சிக்கன், அதுக்கு மேலே வந்துட்டு ரைஸ் போட்டிருக்கேன், மேலால் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸு, அது கூடயே வந்துட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் ஃபைனலாக அந்த லாஸ்ட் லேயருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் குங்குமப்பூவும் வந்து ஆட் பண்ணியிருந்தேங்க. நைட் வந்து பசங்க வந்துட்டாங்க. நல்ல விருந்து சாப்பாடு தான் எல்லாத்துக்கும். நானும் வந்துட்டு நல்லா சாப்பிட்டு அன்றைக்கி டே வந்து அப்படியே போயிடுச்சுங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேங்க, இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே வந்து இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். அதுக்கு அடுத்த நாளுங்க காலையிலேயே வந்துட்டு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, 2 வீலர். அதனால் வந்துட்டு ஒர்க் ஷாப்லேருந்து ஆள் வந்து கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா
அவங்களோட டூ வீலர்லேயே வந்துட்டு அந்த காற்றடிக்கிறது, பஞ்சர் ஒட்டுறது எல்லாமே வந்து அப்படியே ஒரு டூ வீலர்லேயே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியே வந்து வந்திருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறது. சரி உங்களுக்கும் வந்து காமிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்திருந்தேங்க. காற்றும் அடிச்சிக்கலாம், பஞ்சரும் ஒட்டிக்கலாம், நடமாடும் ஒர்க் ஷாப் மாதிரி அது இருந்தது. காட்டிலேருந்து வாழைப்பூ வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒரு 2-3 நாளைக்கு காட்டில் வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். போர் போடணுன்னு சொல்லிட்டு. தண்ணி வந்து இப்போ கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ வெயில் வந்து ஜாஸ்தியாக இந்த தடவை இருந்தது. மழையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பெய்யுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல வெயிலுங்கிறதுனால தண்ணி பத்தாமல் இருந்தது. போர் போட்டாலுமே வந்து தண்ணி வர்றது இல்லைங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது தண்ணிக்கெல்லாம். இங்கேயே வந்து இவ்வளோ சிரமமாக இருக்குதுன்னா இனி சிட்டிலெலாம் நினச்சே பார்க்க முடியலைங்க. இதுதான் நமக்கு வந்து ஹை டைம். நம்மளே வந்து சுதாரிச்சுக்கணும். காலையிலேயே வந்து அவங்க வீட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, லஞ்சுக்கு வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி. பசங்களும் வந்து அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி இன்றைக்கி ஏதாவது சிம்பிளாக செஞ்சுக்கலாம், இன்றைக்கும் ஏதாவது சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சேன். பட் 1 மணிங்கில் ஃபோன் பண்ணி இந்த சைடு வர வேலை இருக்குது, லஞ்ச் வந்து ஒரு 1/2 அன் ஹவரில் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து கேட்டாங்க. உண்மை சொல்லணுன்னா செகண்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து காலையிலேயே நான் எல்லா வேலையுமே வந்து முடிச்சு வச்சுருப்பேங்க. மேக்ஸிமம் டேஸ் வந்துட்டு காலையிலேங்கிலேயே எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிடும். 11 மணி அப்படிங்கில லஞ்ச் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருங்க. 12:30 மணி 1 மணிக்கெல்லாம் வந்து சமைக்கிறது இப்போ வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாகவும் இருக்குது. வேலைக்கு வந்து ஆள் அந்நேரத்துக்கு வந்து வந்துட்டு போயிடுவாங்க. இனி செஞ்சோம்னா நம்ம தான் வந்து பாத்திரம்லாம் கழுவி எல்லாத்தையும் நீட் பண்ணி வைக்கணும். ஏன்னா வந்து அவங்க பக்காவாக எல்லாமே வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து குயிக்காக ஏதாவது செய்யலான்னு சொல்லிவிட்டு 1/2 அன் ஹவரில் இவ்வளோ தான் செய்ய முடியும். வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்துட்டு பொரியல் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் சிம்பிளாக ஒரு ரசம் வச்சுட்டேன். அப்புறம் சாதமும் வந்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது, சரி கொஞ்சம் சட்னி மாதிரி சம்மந்தி நான் நேற்று சொன்னேன் இல்லை பிரியாணிக்கு வந்து செஞ்சுருந்தேன்னு சொல்லிவிட்டு அது வந்து இந்த மாதிரி ஏதாவது அவசரம்னா வந்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக ரசம் மட்டும் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னியும் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், 2 துண்டு இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா தழை, வரமிளகா 1 ஆட் பண்ணியிருக்கேங்க, உப்பு, அப்புறம் கொஞ்சமாக புளி, இதையெல்லாம் வச்சு அரைக்கிறது. நம்ம வந்துட்டு ஒரு வெங்காயம் இருந்ததுன்னா அதுவுமே சின்ன வெங்காயம் 1 வந்து ஆட் பண்ணலாம். புளிக்கு பதிலாக லெமன் ஜூஸுமே வந்து ஆட் பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று வந்து பிரியாணிக்கு நான் லெமன் ஜூஸ் மாதிரி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் புளி வச்சு அரைச்சேன். ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. குயிக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னாலே டப்புன்னு மைண்டில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது 1 பாட் ரைஸ் மாதிரியும் வந்து செய்யலாம். இல்லைனாலும் வந்துட்டு நம்ம ரசம் வச்சாலே வந்துட்டு நல்ல திருப்தியான சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். கூட வந்து இந்த சட்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பாவது வந்து நீங்கள் சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் போச்சு. ஈவினிங்க்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை, அதுக்கப்புறம் வந்துட்டு பசங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விலாக் எடுக்க முடியலைங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேனாலே சரியான வேலை இருக்குங்க. வீடை ஃபுல்லாமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும். அதனால் வந்துட்டு இன்றைக்கி டேபிள் அப்புறம் கிச்சன் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு மேலோட்டமாக வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. டேபிள் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டெட்டால் ஏதாவது ஊற்றிக்கிது நல்லா துடைப்பேன். அதுக்கப்புறம் எப்பாவது வந்துட்டு இந்த டேபிளுக்கு கீழேயுமே வந்து டஸ்ட் பண்ணி விடுவேன். அங்கே வந்து நல்லா ஒற்றை அடிக்கிற மாதிரி ஆகிடும், ஒற்றை விழுகிற மாதிரி. அதனால் வந்துட்டு அதையுமே வந்து பண்ணி முடிச்சாச்சு இன்றைக்கி. ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தண்ணியெல்லாம் வந்து கலெக்ட் ஆகிறதுக்கு ஒரு டப்பா வந்து இருக்குங்க. டீஃப்ராஸ்ட் எல்லாம் பண்ணோம்னா அந்த தண்ணி வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து அதில் வரும். அந்த டப்பாவை வந்துட்டு நீட்டாக இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதை க்ளீன் பண்ணிக்கல நல்லா சோப் போட்டே கழுவுணுங்க, இல்லைன்னா வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஜாமானமெல்லாம் வாரத்துக்கு ஒருக்கா எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுவேங்க. அது ஸோ இன்றைக்கி வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்கலான்னு சொல்லிவிட்டேன். என்னோட ரூமுமே கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததுங்க. அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நகர்த்தி கூட்டி கொடுத்துட்டேன். ஏன்னா வந்துட்டு வேலை செய்கிறவங்க வந்துட்டு எல்லாத்தையும் நகர்த்திட்டெல்லாம் வந்து கூட்ட மாட்டாங்க, மேலோட்டமாக தான் வந்து கூட்டுவாங்க. அதனால் எல்லா பொருளையும் நகர்த்தி வச்சுட்டு நான் கொஞ்சம் ரஃப்பாக கூட்டி கொடுத்துட்டேன்னா இனி வந்து அவங்க ஈஸியாக வந்து கூட்டிக்குவாங்க.
கிச்சனையுமே வந்துட்டு லைட்டாக மேலோட்டமாக வந்து க்ளீன் பண்ணுங்க. அதில் வந்துட்டு இந்த இரும்பு பாத்திரத்தையெல்லாம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு அந்த அக்காவை கொஞ்சம் வெயிலில் வச்சு காஞ்சோன்னே நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலான்னு சொல்லிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டஸ்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அதுவுமே வந்து எனக்கு பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டஸ்ட் பண்ணி அதையுமே வந்து மாட்டி விட்டுட்டோம். இப்போ கிச்சன் க்ளீனிங்குமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா முடிஞ்சிருச்சுங்க. நானுமே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இந்த பாத்திரத்தை வந்து வெளியே கமுத்தி வச்சுருந்தோம்ல, அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு அந்த இரும்பு சட்டிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டு அன்றைக்கி நாள் வந்து அப்படியே வந்து போயிடுச்சுங்க. அதாவது ஃப்ரைடே. வீட்டை வந்துட்டு மாதத்துக்கு ஒருக்கா எல்லாத்தையும் எடுத்து போட்டு டீப் க்ளீன் பண்ண முடியலனாலும் வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி மேலோட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சோம்னாலே ஓரளவுக்கு வீடு வந்து சுத்தமாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் பூஜைக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது, சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி சின்ன உருளியில் முன்னாடி வந்து தண்ணியில் பூ போட்டு வைக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் என்ட்ரு ஆனோடனே நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு உருளியில் வந்து தண்ணியில் பூ போட்டு வைக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நமக்குமே வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோங்க. நம்ம பார்க்குற விஷயத்த வந்து அழகாக வந்து வச்சுக்கிறது, நம்ம அழகான விஷயத்த வந்து பார்க்குறது. இப்போ இந்த தீபம் ஏற்றியில் அந்த தீப விளக்க வந்து பார்க்கல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மைண்டை வந்து நல்லா காம் பண்ணும். அதே மாதிரி தான் வந்து நம்ம சுவாசிக்கையிலுமே நல்ல வாசம் வந்ததுன்னா அதுவுமே வந்து நமக்கு நல்ல மைண்டை வந்து காம் பண்ணுங்க. அதனால் வீட்டில் வந்துட்டு நல்லா சாம்பிராணி போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்ரூமில் சென்டட் கேண்டில் இல்லைனாலுமே ஒரு 2 ஊதுபத்தி பற்ற வச்சு நம்ம வந்துட்டு அந்த ரூமை சாத்தி வச்சிட்டோம்னாலே அந்த ஸ்மெல் இருந்தாலே வந்து போதுங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக வந்து நமக்கு தூக்கம் வரும். நம்ம கடைசியில் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் முக்கியம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எஃபர்ட் போட்டு பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.